சொந்த வீடு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட மிகப்பெரிய கனவு இதுதாங்க. ஆனா அந்த கனவை நனவாக்குறது எப்படி? சொந்தக்காரங்க கிட்ட கேட்டா சேமிச்சு வச்சு வீடு கட்டுன்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா அதெல்லாம் முடியாது, ஹோம் லோன் போட்டு மாசம் மாசம் கட்டுன்னு சொல்லுவாங்க. இதுல எது சரி? உண்மையை சொல்ல போனா இந்த ரெண்டு அட்வைஸ்லுமே நம்ம பார்க்காத சில பெரிய ஆபத்துகள் ஒளிஞ்சிருக்கு. அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். Hello everyone, welcome to Connect and Build. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe? எவ்வளோ நாள் தான் இந்த வாடகை வீட்டுல கஷ்டப்படுறது? எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும்னு தான் நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த கனவுக்கு பின்னாடி எவ்வளோ உணர்ச்சிகள் இருக்கு, எவ்வளோ போராட்டங்கள் இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த கனவை அடையறதுக்கான சரியான பாதை எது? அதுதான் இங்க பெரிய கேள்வி. சரி, இதுல யார் சொல்றது கரெக்ட்? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெண்டுமே நாம சரியா திட்டமிடாம செஞ்சா நம்மள பெரிய நிதி நெருக்கடியில கொண்டு போய் விட்டுடும். ஆமா, ரெண்டுமே ஒரு வகையான பொறிதான். அந்த பொறிகள் என்னென்னு ஒன்னொன்னா இப்ப நாம பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த ஹோம் லோன் விஷயத்துக்கு வருவோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மாசம் மாசம் வாடகை கொடுக்கறதுக்கு பதிலா அதே பணத்தை இஎம்ஐயா கட்டினா 20 வருஷத்துல வீடு நம்ம பேர்ல வந்துரும்னு. ஆனா இந்த கணக்கு எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பர்ஸை கொஞ்சம் நல்லா பாருங்க. நீங்க ஒரு 40 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க. மாசம் கிட்டத்தட்ட 34,700 ரூபாய் இஎம்ஐ கட்டுறீங்க. சரி, 20 வருஷம் கழிச்சு நீங்க பேங்க்குக்கு மொத்தமா எவ்வளோ பணம் கட்டியிருப்பீங்க தெரியுமா? தலை சுத்திடும். 83 லட்சம் ரூபாய்க்கும் மேல. இதுதான் நிஜமான அதிர்ச்சி. நீங்க வாங்கின அசல், அதாவது கடன் 40 லட்சம் தான். ஆனா நீங்க வட்டியா மட்டும் கட்டினது 43 லட்சம் ரூபாய். அதாவது ஒரு வீடு உங்களுக்கு, இன்னொரு வீடு பேங்க்குக்கு. நீங்க ஒரு வீடு வாங்க போய் 2 வீட்டுக்கு பணம் கட்டுறீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. நீங்க முதல் 5 வருஷம் ஒரு நாள் கூட தவறாம இஎம்ஐ கட்டுறீங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் கட்டியிருக்கீங்க. இப்போ சொல்லுங்க, உங்க 40 லட்சம் ரூபாய் கடன்ல எவ்வளவு குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இதோ பதில். நீங்க கட்டின 20 லட்சத்துல வெறும் 4.5 லட்சம் தான் உங்க அசல் இருந்து குறைஞ்சிருக்கும். மீதி இருக்கிற சுமார் 16 லட்சம் ரூபாய், அதாவது கிட்டத்தட்ட 80% வெறும் வட்டியா மட்டும்தான் பேங்க்குக்கு போயிருக்கு. முதல் 10 வருஷத்துக்கு நீங்க கட்டுற இஎம்ஐல முக்காவாசி பணம் வட்டிக்கு தாங்க போகும். இதெல்லாம் பார்த்ததும் உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ சாமி, நான் லோனுக்கே போகலப்பா, நானே கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வீடு கட்டிக்கிறேன்னு தோணும் இல்லையா? கேட்கறதுக்கு ரொம்ப நல்ல ஐடியாவா தான் இருக்கும். ஆனா இந்த ஐடியா தான் உங்க சொந்த வீடு கனவை உங்ககிட்ட இருந்து இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். எப்படின்னு பார்க்கலாமா? இதுக்கு முக்கியமான காரணம் பணவீக்கம், குறிப்பா ரியல் எஸ்டேட்ல இருக்கிற பணவீக்கம். 2016ல ஒரு சதுரடி கட்ட 1,500 ரூபாய் ஆச்சு. இன்னைக்கு அதே இது 2,500 ரூபாய் ஆகுது. இன்னும் 10 வருஷத்துல இது 4,500 ரூபாயா அசால்ட்டா தாண்டிடும். சிமெண்ட், கம்பி எல்லாத்தோட விலையும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நேரடி கணக்க பார்ப்போம். நீங்க 10 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு 60 லட்சம் சேமிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு 50 லட்சமா இருக்கிற ஒரு வீடோட விலை 10 வருஷம் கழிச்சு 1.5 கோடியை தாண்டி நிற்கும். ஏன்னா உங்க சேமிப்பு வருஷத்துக்கு 7% வளரும்போது ரியல் எஸ்டேட் விலை 12% வளருது. இது ஒரு பந்தயம் மாதிரி. ஆனா இந்த பந்தயத்துல உங்களால ஜெயிக்கவே முடியாது. லோன் போட்டா பேங்க் நம்ம பணத்தை எடுத்துக்குது, சேமிச்சா விலைவாசி நம்ம பணத்தை எடுத்துக்குது. அப்போ என்னதாயா தீர்வு? 100% லோனும் தப்பு தான், 100% சேமிப்பும் தப்பு தான். ஆனா இந்த 2 பிரச்சனையும் ஜெயிக்கிறதுக்கு சில புத்திசாலித்தனமான வழிகள் இருக்கு. அந்த வழிகளை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் உத்தி, முதல்ல இடம் அப்புறம் வீடு விதி. ஒரு வீட்டோட மதிப்புல நிலத்தோட மதிப்பு மட்டும்தான் ரொம்ப வேகமா ஏறும். அதனால முதல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல இடமா வாங்கிடுங்க. இதனால நிலத்தோட விலை உயர்வுல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. கொஞ்ச வருஷம் கழிச்சு அந்த இடத்த மேல வீடு கட்டுறதுக்கு மட்டும் தனியா ஒரு லோன் வாங்குங்க. இப்படி செய்யும்போது உங்க வட்டி சுமை ரொம்பவே குறையும். சரி, ஒருவேளை நீங்க பெரிய ஹோம் லோன் எடுத்தே ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ அந்த பேங்கை நம்ம எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. அதுதான் ப்ரீபேமெண்ட், அதாவது முன் செலுத்தும் தந்திரம். இந்த ஸ்லைட்ல பாருங்க, அந்த டெக்னிக்கோட பவர் என்னன்னு புரியும். வருஷத்துக்கு ஒரே ஒரு இஎம்ஐ பணத்தை மட்டும் நீங்க உங்க அசல்ல அட்வான்ஸா கட்டி வந்தீங்கன்னா உங்க 20 வருஷ கடன் வெறும் 16 வருஷத்திலே முடிஞ்சிடும். வட்டியில மட்டும் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் நீங்க மிச்சப்படுத்தலாம்.
கடைசியா எனக்கு இந்த கணக்கு வழக்கெல்லாம் அவ்வளவா தெரியாதுன்னு சொல்ற ஒரு சாதாரண மனுஷன் தன்னோட பட்ஜெட்டை எப்படி திட்டமிடுறது, இதுக்கு உலக அளவுல பயன்படுத்துற ஒரு சிம்பிள் ரூல் இருக்கு. அதுக்கு பேரு 30-40-3 விதி. ரொம்ப சுருக்கமா 3 விதி தான். 1, உங்க இஎம்ஐ உங்க மாச வருமானத்துல 40% தாண்டவே கூடாது. 2வது, உங்க வீட்டு பட்ஜெட் உங்க மொத்த வருஷ வருமானத்தை போல 3-4 மடங்குக்குள்ள தான் இருக்கணும். கடைசியா, வீட்டு விலையில குறைஞ்சது 30% உங்க கை காசா இருக்கணும். இந்த எல்லைக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நிதி ரீதியா ரொம்ப பாதுகாப்பா இருப்பீங்க. சொந்த வீடுங்கிறது வெறும் செங்கல்லையும் சிமெண்ட்டையும் வச்சு கட்டுறதில்ல. நம்ம பல வருஷ உழைப்பு, நம்ம கனவுகள், நம்ம சந்தோஷம் எல்லாத்தையும் வச்சு கட்டுறது. அப்படிப்பட்ட கனவு தப்பான நிதி திட்டமிடலால ஒரு நிதி சிறையா மாறிடக்கூடாது. உங்க வீடு உங்களுக்கு நிம்மதியத்தான் கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு இந்த 2 பொறிகளும் என்னென்ன தெரியும், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான புத்திசாலித்தனமான வழிகளும் தெரியும். இத வச்சு உங்க சொந்த வீட்டு கனவை நீங்க இனிமே எப்படி அணுக போறீங்க, உங்க நிதி திட்டமிடல்ல என்னென்ன மாற்றங்களை செய்ய போறீங்க யோசிச்சு பாருங்க. புத்திசாலித்தனமா திட்டமிடுங்க, சந்தோஷமா வாழுங்க.